ஹாய் செல்லக்குட்டீஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ்கள் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இனி அடுத்து ரிப்ளை பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். ஸோ நான் இப்போ எதுக்காக வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மலேசியா, ஸ்ரீலங்கா அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 சிஸ்டர் பேர் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அம்மா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், வேலை முடிச்சுட்டு வந்துட்டு மொபைலில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் வீடியோ நாங்கள் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் ரொம்ப ஆறுதலாகவும் இருக்குது. உங்களோட காமெடி வீடியோவும் சரி, நீங்கள் போடுற ரீல்ஸும் சரி, நீங்கள் போடுற லாங் வீடியோஸும் சரி, எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் பார்ப்போம், ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மெயின் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் பொண்ணோட சேனல் நாங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறோம். நாங்களே எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் சேனலுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னு சொல்லி சொன்னால், எங்கள் வீட்டில் நடக்கிறது அத்தனையுமே நீங்கள் அப்படியே வந்து நேர்லேருந்து பார்த்த மாதிரியே வந்து போடுறீங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே நினச்சி அப்படியே சிரிச்சுக்குவோம். ஸோ நீங்களாம் வந்து யோசித்து கண்டென்ட் போடுவீங்க போல். ரொம்ப சூப்பராக அருமையாக போட்டிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்களாம்மா, நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம், இந்த ஃபேமிலி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் இந்த அம்மாவும் இவங்க பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற வீடியோஸ் வந்து இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு வந்து எங்கள் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் பேர் வந்து இருக்காங்க. அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றிமா. ஸ்ரீலங்காலேருந்து மலேசியாவிலேருந்து என்னை வந்து இவ்வளோ ஒரு 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடுறீங்க. அதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றியை நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸாக இருக்கும், ஷார்ட்ஸாக இருக்கும், நிறையா பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வந்து கோயம்புத்தூர் வந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த இடத்துல இருக்கீங்களோ நானே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கில் இருந்தாலும் வந்து உங்களை வந்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். ஸோ உங்களை மட்டும் கிடையாது, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்தாக்கா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் இங்கே இருக்கேன், நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். அப்புறம் ரம்ஜானுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அம்மா நீங்கள் சங்கடப்படக்கூடாது, எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம், என் ஃபேமிலி, என் குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாமே நல்லா இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஆசை, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது நாங்கள் வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நாங்கள் டிசைட் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா வர ரம்ஜானுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் வந்து கொரியர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நன்றிப்பா உங்களுக்கு. ஆனால் அவங்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம்னு வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றிம்மா. இவ்வளோ ஒரு தூரத்துலேருந்து, அதாவது நம்ம கூட பிறந்தவங்க சரி, நம்ம சொந்த பந்தங்களும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுக்க வந்து யோசிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அவங்கள நாங்கள்லாம் நேரில் பார்த்ததே கிடையாது. அவங்க யாரோ நாங்கள் யாரோ அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நேரில் பார்த்ததே கிடையாது. ஸோ வீடியோவில் தான் எங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னுமே அவங்கள பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ ஒரு நல்ல உள்ளங்கள் வந்து இன்னும் இந்த மாதிரி உலகத்தில் வந்து இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. யாருமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக போடுவீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் 1-2 பார்த்திங்கனாக்கா இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏன்னாக்கா ஒரு 100 பேர் வந்து நல்ல விதமாக சொல்கிற இடத்துல ஏதாவது ஒன்று வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே சொல்லி வரும். ஸோ அந்த ஒன்றை பற்றி நம்ம மைண்டில் யோசிச்சு அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் மேலே அடி எடுத்து போகவே முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அது மட்டும் நீங்கள் காதில் வாங்கிக்கிங்க. நெகட்டிவாக யார் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், யாருமே உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அப்படின்னு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதெல்லாம் நம்ம காதுக்குள்ளே கொண்டு வந்தாக்கா நம்ம லைஃப் வந்து நம்மளோட கோல் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. இதுதான் நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நான் இது வந்து எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம ஃபேமிலியே நம்மளுக்கு யாரும் ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவு பண்ணுறதுக்கு வந்து ஐயோ நம்ம வீட்டுக்கு போகணுமா, வீட்டுக்கு போனால் செலவாகுமே கொள்ளுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நிறையா மக்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஊர் விட்டு ஊர், நாடு கடந்து நாடு, கடல் கடந்து கடல், அங்கேருந்து பொண்ணுங்க வந்து இவ்வளோ என் மேலே ஒரு பாசமும் அன்பும் பண்பும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக சந்தோஷமாக இருக்குமா. நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும். கடவுளோட ஆசீர்வாதம், என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே வாழ்நாள் முழுக்க வந்து இருக்கும். சரியா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் கண்டிப்பாக வாங்க. நீங்களாக விருப்பப்பட்டு எனக்கு வந்து
ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும்னு தோணுதா, இல்லை எனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா, நீங்கள் தாராளமாக நான் வந்து வேண்டாம் அப்படி இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லி அந்த கஷ்டத்தை வந்து உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நீ ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொன்னோமா, நீ வாங்கிக்க, நான் சந்தோஷமாக ஹாப்பியாக போட்டு ரம்ஜானுக்கு கண்டிப்பாக அந்த நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு உனக்கு நான் கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் வந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாம் நல்ல உள்ளத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் வந்து வர ரம்ஜான் வந்து நல்லபடியாக ஹாப்பியாக வந்து கொண்டாடுங்க. எல்லாம் போய் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த ரம்ஜான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வருஷம், ஏன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் நான் வந்து வீடியோ வந்து போடலை, ரம்ஜான் பற்றியெல்லாம் எதுவுமே நான் போடலை. ஸோ இந்த வருஷம் தான் அது வந்து ரம்ஜான் வந்து உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணி வந்து இது பண்ணுறேன். இந்த ரம்ஜானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ், மெயின் வந்து பப்ளுவோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறையா வரும் ரம்ஜானுக்கு. ஏன்னா பப்ளுவோட ஃபேஸ் வேறு நம்ம பார்க்க போகிறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரம்ஜான் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. என்னோடய சேனல் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்க எல்லா நல்ல உள்ளத்துக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.